சென்னை ஐஐடியில் உள்ள வனவாணி பள்ளியில் பெற்றோர் அனுமதியின்றி மாணவர்களுக்கு தாங்குதிறன் சோதனை நடத்தப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களுக்கு மருந்துகள் எதுவும் செலுத்தப்படவில்லை என்று வனவாணி பள்ளி நிர்வாகம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இனிவரும் காலங்களில் பெற்றோரிடம் முறையான அனுமதி பெறாமல் சோதனை மேற்கொள்ளக்கூடாது என்றும் பள்ளி நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. பெற்றோரின் அனுமதியின்றி சோதனை நடத்தப்பட்டதாக எழுந்த புகார் தொடர்பாக உண்மை கண்டறியும் குழு அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஐஐடியில் உள்ள வனவாணி பள்ளியில் பெற்றோர் அனுமதியின்றி மாணவர்களுக்கு தாங்குதிறன் சோதனை நடத்தப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. மாணவர்களுக்கு மருந்துகள் எதுவும் செலுத்தப்படவில்லை என்று பள்ளி நிர்வாகம் தரப்பில் தற்போது விளக்கம் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மாணவர்களுக்கு பெற்றோர் அனுமதியின்றி தாங்குதிறன் சோதனை நடத்தப்பட்டது ஒரு பெரும் சர்ச்சையை அங்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக பெற்றோர் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். மாணவர்களுக்கு மருந்துகள் எதுவும் செலுத்தப்படவில்லை என்று பள்ளி நிர்வாகம் தரப்பிலும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரபாகர் இணைகிறார். பிரபாகர், விரிவான தகவல் என்ன? சென்னை ஐஐடி வளாகத்தில் செயல்படக்கூடிய வனவாணி பள்ளியில் பெற்றோர்களின் அனுமதி இல்லாமல் மாணவர்களுக்கு தாங்கும் திறன் சோதனை நடத்தப்பட்டதாக புகார் எழுந்திருக்கின்றது. இது தொடர்பாக கடந்த ஆகஸ்ட் மாதம் அந்த பள்ளியுடைய பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் நடைபெற்ற பொழுது இது தொடர்பாக பிரச்சனை எழுப்பப்பட்டு இந்த விஷயம் என்பது வெளிவந்திருக்கின்றது. இதனை பல்வேறு புகாராகவும் கல்வித்துறைக்கு பெற்றோர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். மாணவர்களை ஓட வைத்து சில கருவிகள் மூலம் அவருடைய திறன்களை பதிவு செய்ததாகவும் மாணவர்களின் வியர்வை மாதிரிகள் எடுத்துச் செல்லதாகவும் கூறப்படுகின்றது. அதே போல சென்ட்ரல் எக்ஸலன்ஸ் ஓடி ஸ்போர்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஆகியவற்றை சேர்த்து இந்த சோதனை நடத்தியதாக பெற்றோர் தரப்பில் குற்றச்சாட்டுகள் என்பது முன்வைக்கப்படுகின்றது. இது தொடர்பாக ஏற்கனவே பெற்றோர்கள் புகார் அளித்திருக்கின்றார்கள். இந்த புகாரின் அடிப்படையில் தற்பொழுது பள்ளி கல்வித்துறை நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக சென்னை மாவட்ட தனியார் பள்ளிகள் மாவட்ட கல்வி அலுவலர் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கின்றார். அதன்படி இந்த பள்ளி மீது பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் இரு தரப்பினரும் தங்களுடைய விளக்கங்களை கொடுப்பதற்கு அவர்களுக்கு நேரம் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. பெற்றோர்கள் சார்பாக கலந்து கொள்ள விருப்பம் தெரிவித்து தொலைபேசி எண்ணை வழங்கியவர்களுக்காக வரக்கூடிய 6ஆம் தேதி காலை 11 மணிக்கு மாவட்ட கல்வி அலுவலர் அலுவலகத்தில் நேரில் வந்து அதற்கான தரவுகளையும் புகார்களையும் முன்வைக்கலாம் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதே போல பள்ளி நிர்வாகம் சார்பில் அதே நாளில் பிற்பகல் 2 மணிக்கு அவர்கள் வந்து விளக்கங்களை கொடுக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக தனியார் பள்ளிகளுடைய மாவட்ட கல்வி அலுவலகத்தில் வந்து இந்த புகாரை கொடுத்து அதன் தொடர்ச்சியாக விசாரணை என்பது நடத்தப்பட இருக்கின்றது. மற்றொரு புறம் பள்ளி கல்வித்துறை சார்பிலும் மாவட்ட கல்வி அலுவலர், தனியார் முதன்மை கல்வி அலுவலர் ஆகியோர் தனித்தனியாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். தனியார் பள்ளிகள் இயக்குநரிடமும் இந்த தொடர்பான தரவுகள் சேகரிக்கப்பட்டு விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகின்றது. மற்றொரு புறம் வனவாணி பள்ளி எந்த ஒரு மருந்தையும் மாணவர்களிடம் செலுத்தவில்லை என்ற ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கின்றது. எனவே நேரடியாக விசாரணைக்கு ஆஜராகி இந்த புகாரை உரிய முறையில் பள்ளி கல்வித்துறை விசாரணை நடத்த இருக்கின்றது. மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் விசாரணை நடத்த இருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.